குட்டி கிணறு இல்லைனா வெல் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு சாஃப்ட் கிளே எடுத்து இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணிக்கோங்க பேஸு. ஸோ ஓரளவு திக்காக இருக்கணும். இந்த மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு அதில் சர்க்கிளாக இந்த மாதிரி ஸ்கோரிங் பண்ணி ஸ்லிப் அப்ளை பண்ணிடுங்க. சாஃப்ட் கிளேயில் இந்த மாதிரி குட்டி குட்டி பால் அன்னிவன் ஷேப்பில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த சர்க்கிள் மேலே இந்த மாதிரி வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ ஒரு சர்க்கிள் ரவுண்டு முடிஞ்சோடனே அதுக்கு மேலே மறுபடியும் ஸ்கோரிங் ஸ்லிப் அப்ளை பண்ணி நம்ம இந்த பால்ஸ் வச்சு ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி 4லேருந்து 5 லேயர் நீங்கள் பண்ணலாம். ஸோ அந்த கிணறுவோட இந்த ஸ்டோன் வெளியில் அந்த லுக்கு கொடுத்துரும் இதில். ஸோ அவ்வளோதான், இது முடிஞ்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு காயில் பண்ணி ஒரு 3 சைஸ் எடுத்துக்கலாம். இது எதுக்காகனா அந்த காலமும் மேலே பீம் சப்போர்ட் வரும் இல்லைங்களா, அதுவும் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மேலே இருக்க 3rd லேயர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பக்கெட் பண்ணிக்கலாம். ஸோ பக்கெட் பண்ணிவிட்டு நம்ம அந்த இடத்துல ஃபிக்ஸ் ஒரு கேப்பில் வச்சு தான் நான் பண்ணுறேன். ஸோ அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு ஒரு ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ அதுக்கு பக்கெட்டில் பிடிக்கிற மாதிரி கயிறு வேணும் இல்லைங்களா. ஸோ அந்த கயிறு ரெடி பண்ணிட்டு இந்த மாதிரி உள்ளே விட்டுருங்க. அவ்வளோதாங்க, ரெடி. ரொம்ப ஒரு ஈஸியான ஸ்டெப். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கிஃப்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.